நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு பலம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறது. எங்களுடைய தலைவருடைய இந்த மக்கள் சந்திப்பு இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் கூட நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதன் மூலமாக அடுத்தடுத்த எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய தொடக்கமாக நாம் இதை கருதலாம். ஒரு மாற்று அரசியலை நாங்க கொண்டு வருவோம், எல்லாருக்கும் மாற்றாக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களும் அதை தான் முன்னிறுத்தி பேசுறாரு. ஆனா இப்ப சமூக பிரச்சனை இந்த மாதிரி பூதாகரமா எல்லாரும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசாம கடந்து போறது இல்ல ஒதுங்கி போறது எப்படி இருக்குது? இதேதான் இன்னொரு விஷயத்திலையும் நடக்குது. அதாவது கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுக்கும் தொடர்குரல் கொடுக்கல, அதையும் கடந்துதான் போது. நீங்க ஒரு விஷயத்தை புரியணும். கவின் ஆணவ படுகொலை குறித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே பலமுறை நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோம். நான் அந்த பகுதியைச் சேர்ந்தவன், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். அங்கு என்ன மாதிரியான களச்சூழல் இருக்குது என்பதை நன்கு அறிந்தவன். ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அந்த படுகொலை நடந்த உடனேயே முதல் அரசியல் கட்சியாக கவினுடைய வீட்டிற்கு தாவேகா கொடி கட்டிய காரில் எங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அங்கே போகிறோம். இது வெளியில் தெரியாது, ஏன்னா நாங்கள் ஊடகத்துக்கு அதை வெளிப்படுத்தல. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்தித்து அந்த இடத்துலையே அன்று மாலை மீண்டும் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனா ஒரு தீர்க்கமான அறிக்கையை இருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட உடுமலைப்பேட்டையில் நடந்த சங்கர் படுகொலை குறித்து அவருடைய மனைவி ஒரு நீதி கிடைக்கல, சமூக நீதி இல்லைன்னு சொல்லி பேசுனது ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தியாக வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும், அதற்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும்னு பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடியிருக்கிறோம். அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்க அறிக்கை கொடுத்தேன். நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்போ சொல்கிறோமோ இதையெல்லாம் நான் ஒரு அப்ரூவ்டு அறிக்கையை என் பேரில் வெளிவந்து, ஏன்னா அந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால நான் கொடுத்தால் சரியாக இருக்கணும்னு தலைவர் நினைச்சார். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து எங்கள் தலைவரும் எங்களுடைய பொறுப்பாளர்களும் கவனம் செலுத்தி வருகிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு அவரவர் மார்க்கம் அவரவருக்கு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த இடத்தில் மதத்தை வைத்து, மத உணர்வுகளை வைத்து அரசியல் செய்வதற்கு அதற்கு நாங்கள் பலியாக விரும்பவில்லை, மக்களும் பலியாக நாங்கள் விரும்பவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை, எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை அதில் ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே எல்லாமே பிரச்சனை. காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாமே பிரச்சனை. விலைவாசி பிரச்சனை இருக்குது, டாஸ்மாக் பிரச்சனை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகள் ஒரு பிரச்சனையாக இருக்குது, போக்குவரத்து பேருந்துகளை வாங்கினதில் முறைகேடுகள் இருக்குது. இப்படி எல்லாவற்றிலுமே பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதி உன்னதமான பிரச்சனைகளுக்கு நாம் உடனடியாக கவனம் செலுத்துகிறோம். அதே நேரத்தில் இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, மக்கள் உங்கள் கேள்வி எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவரும் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு நிழல் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிறதா மாற்று சக்தி அப்படின்னா நிச்சயமாக குரல் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறோம். எங்களுடைய தலைவருடைய அறிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையை ஒட்டியும் எங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இருக்கும். சரி, அடுத்து இப்போ இந்த ஈரோடு மாநாட்டில் குறிப்பாக அவர் சொன்னது என்னன்னா, ஈரோடு கடப்பாறை பெரியார் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த கடப்பாறை அப்படின்னு அந்த சொற்றொடரை விஜய் அவர்கள் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி வருது. அதாவது சில விமர்சனங்களுக்காக பெரியாரை அந்த மாதிரியான வார்த்தைகளில் விமர்சனம் செய்த பாருங்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதோடு அவர் நிப்பாட்டிட்டார். அதுக்கடுத்து ஏன்னா சில நம்ம பேசி பெரியாளாக்க வேண்டாம், ஏன்னா அவர்களுக்கு இதுதான் வேலை, அவர்களுக்கு எப்படியாவது அட்டென்ஷன் சொல்ல விரும்பல அப்படின்னு. அதாவது களத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இல்லையா, ஆளும் கட்சியை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதிகாரம் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேச வைக்கிறோம். அதனால் எங்களுடைய எதிரி யாருங்கோ எதிரியைத்தான் நாங்கள் குறிவைக்க முடியுமே ஒழிய எதிரிகளாக கருதாதவர்களை பற்றி நாங்கள் பேச முடியாது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின்
கொள்கை பரப்பு இணை செயலாளர் முனைவர் சம்பத்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போது விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலத்தில் தன்னுடைய பரப்புரையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு முதலாக தன்னுடைய பரப்புரையை முடிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதே போல் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எங்களுடைய தலைவர் மக்கள் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருந்த அந்த நிகழ்ச்சி முழுவதுமே ரத்தாகிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த விபத்திற்கு பிறகு எங்களுக்குமே அந்த துயரம் இருந்தது. ஒரு மாத காலத்திற்கு எந்த நிகழ்வுகளுமே நாங்கள் வைக்கலை. அதன் பின்பு பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வரவழைத்தவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த இழப்பினுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு வந்து சில கட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுக்கிடையில் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நடத்தினோம். இப்போ மறுபடியும் மீண்டும் ஒரு திறந்த வெளியில் மக்கள் சந்திப்பு நடத்தலாம்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசு காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை கட்டுப்பாடுகளை விதித்தாங்க. அது ஒரு சாம்பிளாக புதுச்சேரியில் நம்ம நடத்தும் பொழுது அங்கேயும் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அதையும் நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். அப்போ அது நடத்தி முடித்து ஓகே சக்ஸஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் தொடங்கணுமேனு சொல்லி கிட்டத்தட்ட கொங்கு மண்டலில் தான் அந்த விபத்து நடந்தது. ஏன்னா நாமக்கல்லில் முடிச்சுட்டு கரூரில் தான் அந்த விபத்து நடந்தது. அப்படிங்கும்போது அந்த பகுதியிலேயே நடத்தலாம்னு சொல்லி சேலத்தில் திட்டமிட்டோம். அங்கே அனுமதி கிடைக்கல. அப்போது ஈரோட்டில் நடத்திடலான்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே எங்களுடைய அங்கே மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் கூட என்னை கூட அவர்கள்லாம் வரவேற்புரை வழங்குவதற்காக அந்த பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று பேசியதை பார்த்துருக்கலாம். இதற்கு கூடுதல் பலமாக எங்களுக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருந்ததுனால அந்த பகுதியில் இந்த மக்கள் சந்திப்பை நடத்தலாம்னு திட்டமிட்டு இன்றைக்கு மிக வெற்றிகரமாக அந்த சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு பலம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறது. எங்களுடைய தலைவருடைய இந்த மக்கள் சந்திப்பு இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் கூட நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதன் மூலமாக அடுத்தடுத்த எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய தொடக்கமாக நாம் இதை கருதலாம். இப்போ இந்த பிரச்சாரத்தில் அரசியல் எதிரி திமுக அப்படின்னு, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அழுத்தமாக வந்து சொல்கிறார். மக்களையே தொண்டர்களையே வந்து பேச வச்சுருந்தாரு. இப்போ இந்த 2 எதிரிகளும் வந்து ஒரு விவகாரத்தில் வந்து இருக்காங்க. அது என்னன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இருக்காங்க. அதை பற்றி தொடாமையே கடந்து சென்றிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படி தான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லுவார். ஒரு புதிய அரசியல் கட்சி 22 மாதங்கள் ஆகிறது. எங்களுக்கு வந்து எங்களுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்லணும். எங்களுடைய கட்சியினுடைய கட்டுமானத்தை ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது இருந்த அந்த பொறுப்பாளர்களை கடந்து இப்போ கூடுதலாக பூத் கமிட்டி அது மாதிரிலாம் போட்டு நிறைய கிளைகள் நிறைய அணிகள்லாம் போடக்கூடிய அந்த கட்சி கட்டுமான பணிகள், இதற்கு இடையே வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். எங்களுடைய தலைவர் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக களமிறங்கியது. அதே போல் ஒரு லாக்அப் டெத்து, ஒரு காவல் விசாரணையில் இறந்த அஜித்குமார் என்கின்ற அந்த இளைஞருடைய சாவுக்கு நீதி கேட்டும் இங்கே போராட்டம் நடத்தியிருந்தார். இது மாதிரி தலைவரே நேரடியாக களத்தில் இறங்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் மாவட்ட அளவில், சட்டமன்ற தொகுதி அளவில், நகர ஒன்றிய அளவில் கூட எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்தந்த பகுதிகளில் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்தாங்க. நாங்களும் எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்களில் அதே மாதிரி அவ்வப்போது எங்கள் தலைவர் வெளியிடக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனையை சுட்டி காட்டி அதற்கு தீர்வையும் சுட்டி காட்டுறோம். உதாரணத்துக்கு கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கச்சத்தீவை ஒன்று மீட்டெடுக்கணும், இல்லைன்னா குறைந்தபட்சம் அதை இலங்கை அரசிடமிருந்து ஒரு குத்தகைக்கு எடுக்கணும் அப்படி ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும். ஏன்னா அதன் மூலமாக அந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொந்தரவு செய்யப்படக்கூடியது தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரை அங்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி, ஒரு வலை வந்து பின்னப்படுகிறது. ஒரு ரொம்ப இயல்பாக கடந்த ஆண்டு வரைக்கும் இயல்பாக நடந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டு பூதாகரமாக்கப்படுது அப்படின்னா இங்கே தேர்தலை மையப்படுத்தி சில விஷயங்கள் பூதாகரமாக்கப்படும். திருப்பரங்குன்ற விஷயத்தை இங்கே அப்படி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் அங்கே நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுக்குது. இப்போ இந்த இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்கெல்லாம் பேசும் பொருள் கிடையாது. நாடாளுமன்றத்துல அந்த அளவுக்கு திமுக அந்த பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? தங்களுடைய தவறுகளை, தங்களுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்கு திமுக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறை வரையாக இதே இந்து சமய அறநிலைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முறைகேடுகள் இன்றைக்கும் வந்து மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் வந்து நியமனங்கள் முழுமையாக நடைபெற்றுன்னு சொல்கிறார். ஆனால் என்னுடைய சொந்த ஊரான கோவில்பட்டியில் ஒரு சுகாதார ஒப்பந்த மேற்பார்வையாளர் வந்து அடிபட்டு வர நோயாளிக்கு வைத்தியம் பார்க்குறாரு அப்படின்னா அங்கே ஆள் பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் உயர்கல்வித்துறையில் எடுத்துக்கலாம். பள்ளி கல்வித்துறையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டு இருந்த பையன் மேலே சுவர் இடிஞ்சு விழுந்து அவன் இறக்குறான். அப்போ எதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் பற்றி யாரும் பேசலை. அப்போ எது மக்கள் பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் தங்களுடைய நிர்வாக சமூக பிரச்சனை நிச்சயமாக கிடையாது. இந்த பிரச்சனையை விட்டிருந்தா அதுவும் ஆஃப் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஊதி பெருசாக்குறாங்க, அரசியலாக்குறாங்க. இதன் மூலமாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. இந்த சம்பவத்துல தாவேக்கானுடைய நிலைப்பாடு இல்ல, எங்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து விலகி நிற்பது தான். ஏன்னா இங்க திமுகவும் பாஜகவும் மதத்தை வைத்து ஒரு அரசியலை முன்னெடுக்கும் பொழுது ஒரு தங்களை வந்து பேசுபொருளாக்குவதற்கு, தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு, தாங்கள் அரசியல் செய்வதற்கு இல்லாத ஒன்று இருப்பது போல அதை பூதாகரமாக்கி வெடிச்சு ஏன் இதே நாடாளுமன்றத்தில் எத்தனை பிரச்சனைகளுக்காக திமுக குரல் கொடுத்திருக்கிறது. இங்கே ஒன்றிய அரசிலிருந்து விடுவிக்கக்கூடிய நிதிகளுக்காக குரல் கொடுத்திருப்பாரா? இன்றைக்கு ஆக்ரோஷமாக பேசக்கூடிய சிவா இதே மாதிரி நீட்டை விளக்கணும்னு சொல்லி குரல் கொடுத்திருப்பாரா? இதே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருப்பார்களா? அல்லது வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்களே, அவருடைய படகுகள் உடைக்கப்படுகிறது, அதை பற்றி பேசுவாரா? அப்போ எதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசணுமோ, எதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளோ அதெல்லாம் பேசலை. இங்கே என்ன எனக்கு ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. மக்களை உணர்வு வலைக்குள்ளே சிக்க வைக்கிறாங்க. வேறு கவனம் அவர்களுக்கு போயிடக்கூடாது. இந்த இன்னைக்கு நிதி நிலைமையை குறித்து கடந்த ஆட்சி அந்த ஆட்சி தொடங்கிய உடனே முதல் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் கொடுத்த அறிக்கை என்ன? எந்த துறையிலுமே நியமனம் நடக்க முடியாத அளவிற்கு இங்கு நிர்வாக சீர்கேடு இருக்குது. மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு கடனில் சிக்கி சீரழிகிறது. இதை பற்றிலாம் யாருமே பேசலை. அதான் சொல்ல, ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவிலையும் ஒவ்வொரு அமைச்சருடைய இலாகாவிலும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அது எதையுமே பேசாம இந்த சாதி மதம் இனம் சார்ந்த பிரச்சனைகளை மாற்று அரசியலை நாங்க கொண்டு வருவோம், எல்லாருக்கும் மாற்றாக நாங்க இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜய் அவர்களும் அதை தான் வந்து முன்னிறுத்தி பேசுறாரு. ஆனா இப்ப சமூக பிரச்சனை இந்த மாதிரி பூதாகரமா எல்லாரும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசாம கடந்து போறது இல்ல ஒதுங்கி போறது எப்படி எடுத்துக்குது? இதேதான் இன்னொரு விஷயத்திலயும் நடக்குது. அதாவது கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுக்கும் தொடர் குரல் கொடுக்கல, அதையும் கடந்து தான் போது. நீங்க ஒரு விஷயத்தை புரியணும். கவின் ஆணவ படுகொலை குறித்த தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே பலமுறை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நான் அந்த பகுதியைச் சேர்ந்தவன், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். அங்கு என்ன மாதிரியான களச்சூழல் இருக்குது என்பதை நன்கு அறிந்தவன். ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அந்த படுகொலை நடந்த உடனேயே முதல் அரசியல் கட்சியாக கவினுடைய வீட்டிற்கு தாவேகா கொடி கட்டிய காரில் எங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அங்கே போகிறோம். இது வெளியில் தெரியாது, ஏன்னா நாங்கள் வந்து ஊடகத்துக்கு அதை வெளிப்படுத்தலை. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்தித்து அந்த இடத்துலையே அன்று மாலை மீண்டும் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடத்துகிறோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், கவின் படுகொலைக்கு நீதி வேண்டும்னு. இதுவும் எங்கள்கிட்ட செய்தி இருக்குது, பதிவு இருக்குது. மூன்றாவதாக இதை உடனடியாக அது வெளியில் வந்திருக்குது. அது ஆனால் பெரிய அளவில் பேசுபொருள். ஏன்னா நாங்கள் கனிமொழி எம்பி வரும்போது அது பெரிய பேசுபொருளாகுது. ஆனால் அந்த திருநெல்வேலியில் போய் போராட்டம் நடத்துறது பேசுபொருளாகுது. ஆனால் கவினுடைய சொந்த ஊருக்கு நாங்கள் போய் எங்களுடைய பொறுப்பாளர்கள்லாம் போய் முதல் போராட்டத்தை நடத்தியது தாவேகா தலைமை. ஏன் இது குறித்து வாய் திறக்கல? ஒரு தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் தலை தோங்கியிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். எல்லா கட்சியிலையும் ஒன்று தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் இருந்தால் அறிவிப்பு வரும். சில இடங்களில் தலைமை நிலைய செயலாளர் இருந்து அறிவிப்பு வரும். திமுகவெல்லாம் அப்படி வர்றதை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஆனால் சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லியும் தலைவர் மட்டும்தான் பேசுவார். அதெல்லாம் நிறைய கட்சிகள் இருக்குது. எங்கள் கட்சியிலிருந்து மட்டும் அறிவிப்புகள் வந்து தலைவரிடமிருந்து வெளிவரும், பொதுச்செயலாளரிடமிருந்து வெளிவரும், தலைமை நிலைய செயலாளரிடமிருந்து வெளிவரும். அதே மாதிரி எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜனாவிடமிருந்து அறிக்கை வெளிவரும். கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் ஐயா அருண்ராஜ் அவர்களிடமிருந்து அந்த அறிவிப்பு வரும். கொள்கை பரப்பு இணைச்செயலாளராக இருக்கக்கூடிய என்னுடைய பெயரில் அறிக்கை வந்திருக்கிறது. அண்ணன் சீமான் குறித்து 2 அறிக்கைகள், கவின் படுகொலை சம்பந்தமாக, அந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக 3வது ஒரு அறிக்கை என்னுடைய பெயரில் நான் எழுதிய அறிக்கை தலைமையுடைய கவனத்துக்கு போய் அவர் அதை பிழை திருத்து அவர்களுடைய ஒப்புதலுக்கு பிறகு வெளிவந்திருக்கிறது. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தம்பி லயோலாமணி, தம்பி ரமேஷ் இவர்கள் பெயரெல்லாம் நாங்கள் அறிக்கை வருகிறதுனா ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த முடிச்சிருவோம், நீங்க கவின் ஆணவ படுகொலை முடிச்சிருவோம். அப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜனா ஒரு தீர்க்கமான அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில்
தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட உடுமலைப்பேட்டையில் நடந்த சங்கர் படுகொலை குறித்து அவருடைய மனைவி வந்து ஒரு நீதி கிடைக்கல, சமூக நீதி இல்லைன்னு சொல்லி பேசினது ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தியாக வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும், அதற்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும்னு பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடி இருக்கிறோம். அதனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்க அறிக்கை கொடுத்தேன். நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்போ சொல்கிறனோ இதையெல்லாம் நான் ஒரு அப்ரூவ்டு அறிக்கையை வந்து என் பேரில் வெளிவந்து, ஏன்னா அந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால நான் கொடுத்தால் சரியாக இருக்கணும்னு தலைவர் நினைச்சார். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து எங்கள் தலைவரும் எங்களுடைய பொறுப்பாளர்களும் கவனம் செலுத்தி வருகிறோம். நீங்கள் கவின் படுகொலை என்பது ரொம்ப சென்சிட்டிவானது. ரெண்டாவது, அந்த பிரச்சனை உடனடியாக வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைக்கு ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ். அந்த இடத்துல நம்ம ஒரு அது சம்பந்தமாக வெளிப்படையாக தலைவர் வருவதற்கு கூட அவர் தயாராக இருந்தார். எங்களை மாதிரியான மாநில நிர்வாகிகள் தான் இல்லை, இது ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ், அதனால் இது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம், நம் அரசு வரும்பொழுது இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடக்காத அளவிற்கு நாம் வந்து கொண்டு போகணும்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை நாங்கள் வந்து தட்டினோம். அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி குழுத்தின் நிலைப்பாடு அவரவர் மார்க்கம் அவரவருக்கு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த இடத்தில் மதத்தை வைத்து மத உணர்வுகளை வைத்து அரசியல் செய்வதற்கு அதற்கு நாங்கள் பலியாக விரும்பவில்லை, மக்களும் பலியாக நாங்கள் வந்து விரும்பவில்லை. இதுதான் எங்கள் தலைவருடைய இது சென்சிட்டிவான விஷயம்னு சொல்றீங்க. சாதி மத பேதமற்ற ஒரு அரசியலை நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சாதி குறித்தான ஒரு பிரச்சனை வந்து சமூகத்தில் நடக்கும்போது அதை விஜய் அவர்கள் வந்து தொடாம போறது எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா அப்படி வேற எந்த பிரச்சனையும் சமீபமாக இல்லை. நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்கவே சமூக நீதியின் தொட்டில்னு தமிழ்நாட்டில் வந்து சொன்னாலும் கூட ஆங்காங்கே பிரச்சனைகள் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது. தேசிய அந்த குற்ற ஆவண காப்பகத்திலேருந்து வெளிவந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில், இப்போ 2025க்கான அறிக்கை இன்னும் வெளியே வரல, 22, 23, 24 அந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு குற்றச்செயல்கள் நடக்கிறது நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 90களில் ஏற்பட்டதை போன்ற மிகப்பெரிய அளவுக்குள்ள ஜாதிய கலவரங்கள்லாம் இங்கே இல்லை. அதனால் சாதிய விஷயங்கள் நடக்கலன்றீங்களா? பெரிய அளவில் நடக்கலைன்னு சொல்கிறோம். ஏன்னா பெரிய கல்வியில் உயர்ந்துருச்சு தமிழ்நாடு. அதே போல் பல்வேறு சேர்ந்த நம்ம சோசியல் மீடியாக்களுடைய தாக்கத்தினால கூட வந்து மாணவர்கள் மத்தியில் அந்த சாதிய வன்முறை வந்து அவங்க நெஞ்சில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாணவர் சாதிய அடிப்படையில் அப்ப இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வந்து மாணவர் அளவுக்கு பள்ளி மாணவர்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய அவங்க வரைக்கும் சாதி வந்து போயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த இருந்த இப்ப இல்ல அப்படிங்க. அதாவது நாங்குநேரில் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே சின்னத்துறைங்கிற ஒரு மாணவன் வந்து சக மாணவர்களால் வந்து வெட்டப்பட்டான். அதற்கு ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் போட்டது. அந்த கமிஷனர் நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஆணையம். அந்த ஆணையம் தன்னுடைய பரிந்துரையை அரசாங்கத்திற்கு கொடுத்துருச்சு. அது கொடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி அமல்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தரவு இருக்குதா? இதே 2016லேருந்து 21 வரை ஆட்சி அமைத்த அதிமுக அரசில் எடப்பாடியாருடைய அரசாங்கத்தில் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அங்கே அருணா ஜெகதீசன் ஆணையம் போடப்பட்டது. அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுத்தாங்க. ஆனால் அந்த பரிந்துரையை அமல்படுத்தலை. ஆனால் அதே அருணா ஜெகதீசனை வந்து கரூர் சம்பவத்திற்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து பரிந்துரைக்குது, நியமிக்குது. அது இன்றைக்கி அது கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலில் சிபிஐனுடைய விசாரணை போயிட்டுருக்குது. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாதிய துவேஷங்கள் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் சொல்ற மாதிரி மாணவர்கள் மத்தியிலும் இருக்கிறது, பள்ளி கல்லூரியில் இருக்கிறது, ஆசிரியர் மத்தியில் இருக்குதுன்னா கூட அது இங்கொன்றும் நடக்கல, தொடர்ச்சியா நடக்கல. அப்போ திமுகவுடைய தோல்வின்னு நீங்கள் சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்னா யார் மீது நடக்கல அப்படின்னு இல்ல பெரிய அளவில் வந்து கலவரங்கள் 90களில் நடந்த கலவரங்களைப் போல தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்றேன். என்னுடைய வார்த்தைகளை தெளிவா இருங்க. 90களில் நடந்த ஜாதிய கலவரங்கள் போல தமிழ்நாட்டில் சமீப காலமாக மிகப்பெரிய கலவரங்கள் எதுவும் நடக்கல. ஆனால் தொடர்ந்து சமூகத்தில் வந்து நீங்களே ஒத்துக்கிறீங்க தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனை இருக்குன்னு. அப்படின்னா இது திமுகவுடைய தோல்வி. திமுக ஆட்சியில் சாதிய பாகுபாடு இருக்குது, திமுக ஆட்சியில் சமூக நீதி இல்லை. அப்போ இதை எதிர்த்து தாவேக்கா குரல் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு எதிர்க்கட்சியாக, ஒரு புதிய கட்சியாக நாங்கள் மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். அதுவும் சமூக நீதியை கடைபிடிப்பதில் கொள்கை அளவில் மட்டும் இல்லை, எங்களுடைய கட்சியுடைய செயல்பாடுகள் அனைத்திலுமே எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா செலக்டிவா சில சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை மட்டும், அதாவது குறிப்பா சொன்னா திமுகவுக்கு எதெல்லாம் வந்து எதிராக வந்து இருக்கோ அந்த பிரச்சனையை மட்டும் எடுத்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தான். இங்க எந்த பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது திமுகவுடைய தோல்வி தான். திமுக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது காரணம் திமுகவை தான் இருக்க முடியும். சமீப காலமாக வந்து சாலை விபத்துகள் நடந்துச்சு, பள்ளியில் வந்து இது மாதிரியான விபத்துகள் நடக்குது.
அப்போ உயர்கல்வியில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஆசிரியர்கள் பணி நியமனம் நடைபெறல. அதே மாதிரி மருத்துவத்துறையில் வந்து ஊழியர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து இன்னும் அவங்களுடைய ஓய்வு பெற்ற பணி பலன்கள் வந்து இன்னும் வழங்கப்படலை. அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே அவருடைய தவறுகள் தான். இதில் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பக்கூடிய பிரச்சனைகள் முழுக்க வந்து தாவேகா வந்து எதற்கும் குரல் கொடுக்காத மாதிரி திமுகவுக்கு எதிராக எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து பேசலாம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை, எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை அதில் ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே எல்லாமே பிரச்சனை. காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாமே பிரச்சனை. விலைவாசி பிரச்சனை இருக்குது, டாஸ்மாக் பிரச்சனை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, சாலையில் வந்து நடக்கக்கூடிய விபத்துகள் ஒரு பிரச்சனையாக இருக்குது, போக்குவரத்து பேருந்துகளை வாங்கினதில் முறைகேடுகள் இருக்குது. இப்படி நம்ம எல்லாவற்றிலுமே பிரச்சனையாக எடுத்தாலும் கூட அதி உன்னதமான பிரச்சனைகளுக்கு நாம் உடனடியாக கவனம் செலுத்துகிறோம். அதே நேரத்தில் இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, மக்கள் உங்கள் கேள்வி எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவரும் தான் எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு நிழல் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிறதா மாற்று சக்தி அப்படின்னா நிச்சயமாக குரல் கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறோம். எங்களுடைய தலைவருடைய அறிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையை ஒட்டியும் எங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இருக்கும். நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயங்கிறது ஒரு ட்ராப். அந்த அரசியல் சூழ்ச்சிக்குள்ளே யார் சிக்கினாலும் ஒன்று திமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்க, அல்லது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கீங்க, அல்லது திமுகவுக்கு எதிராக இருக்கீங்க, அல்லது பாஜகவுக்கு எதிராக இருக்கீங்கிற ஒரு விஷயம் வரும். அது வந்து காலங்காலமாக இயல்பாக நடக்கூடிய சும்மா விட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். ஒரு நீதிமன்றத்தில் வந்த பிரச்சனை இருக்குதுல்ல, நீதியரசருக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காருல்ல, அது அறநிலைத்துறைக்கு அங்கே ஒரு முடிவு எடுக்க வேணும்ல, இதெல்லாம் தாண்டி அது அரசியலாக்கப்படுது அப்படின்னா இது எத்தனை இடங்களில் நீதிமன்றம் சொன்ன உத்தரவுகள் எல்லாம் திமுக வந்து கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? அங்கே வந்து நீதிமன்ற உத்தரவை நீங்கள் வந்து மதித்து நடக்கிறோன்னு சொல்லுவீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீதிமன்ற அரசுடைய உத்தரவை நாங்கள் வந்து விமர்சனம் செய்வோம்னு சொல்லுவீங்க. அப்போ தங்களுக்கு சாதகமான விஷயங்களில் ஒரு பேச்சும், தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் 100 பேச்சும் பேசுவது திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. இவர்கள் தோல்வி பயத்தில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வருகைக்கு பிறகான இந்த எழுச்சிக்கு பிறகு பதற்றத்தில், அச்சத்தில் பல்வேறு விஷயங்களை வந்து தப்பாக செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தெளிவாக திட்டமிட்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து இப்போ இந்த ஈரோடு மாநாட்டில் குறிப்பாக அவர் சொன்னது என்னன்னா, ஈரோடு கடப்பாறை பெரியார் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த கடப்பாறை அப்படின்னு அந்த சொற்றொடரை விஜய் அவர்கள் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி வருது. அதாவது சில விமர்சனங்களுக்காக பெரியாரை அந்த மாதிரியான வார்த்தைகளில் வந்து விமர்சனம் செய்த பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் யாரும் கூட சொல்ல விரும்பலை. ஏன்னா எங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குது. கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுதே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்மளால் இயன்ற மக்கள் நலப்பணிகளை செஞ்சோம். ஆனால் இதை தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஒரு தனிப்பட்ட இயக்கமோ நீண்ட காலத்திற்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. அப்போ அதற்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்தை அடைவதற்கு தேர்தலில் வர்றோம்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து நம்முடைய பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அந்த பயணத்தில் வந்து நம்முடைய கட்சியினுடைய பெயர் என்ன, நம்முடைய கட்சியினுடைய கொடி என்ன, அதே மாதிரி நம்முடைய கொள்கை தலைவர்கள் யார் யார், நம்முடைய கொள்கை எதிரி என்ன, நம்முடைய அரசியல் எதிரி என்ன, எல்லாவற்றையும் எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அதன்படி தான் நாங்கள் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் ஏனைய தொண்டர்களும் உறுப்பினர்களும் அதை பின்பற்றிட்டு வர்றோம். அப்போ சில விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது திமுக, ஆட்சியில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது திமுக. ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலை என்ன? அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும். அதிலிருந்து தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய, ஒரு புதிய கட்சியினுடைய, ஒரு எதிர்க்கட்சியினுடைய அரசியல் தொடங்குறது. அப்போ நாங்கள் ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறோம். ஏன்னா அவங்க தான் அதிகாரம் இருக்குது. அப்போ அதிகாரத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது அதிகாரத்திற்காக ஆசைப்படக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளுக்கு, சொற்களுக்கு நாங்கள் கவனம் செலுத்தி அவர்களுக்கு பதில் கூறிட்டு இருந்தால் எங்களுடைய இலக்கிலிருந்து எங்களுடைய கவனம் திசை திரும்பும். அதனால தான் சில பேரை பற்றி நாங்கள் பேசுகிறதே இல்லை. ஏன்னா அது வந்து டைவர்ஷன் பண்ணுற மாதிரி, எப்படி மக்களை வந்து பிரச்சனைகளிலிருந்து டைவர்ட் பண்ணி அவர்களை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை திசை திருப்புறாங்களோ அது மாதிரி அரசியல் கட்சி அப்படி பண்ண முடியாது. நாங்கள் எங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கிறதுனால இந்த வீண் விமர்சனங்களை சிலர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் பெரியாரையும் சிலர் விமர்சனம் செஞ்சாங்க, சில வார்த்தைகளால் குறிப்பிட்டாங்க. அவர்களுக்கு பதில் சொல்கிற விஷயமா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதோடு அவர் நிப்பாட்டிக்கிட்டார். அதுக்கடுத்து ஏன்னா சிலர் நம்ம பேசி பெரியாளாக்க வேண்டாம், ஏன்னா அவர்களுக்கு இதுதான் வேலை, அவர்களுக்கு எப்படியாவது அட்டென்ஷன் எடுக்க முடியுமா, யார் இதை பேசினாலும் சொல்ல விரும்பல அப்படின்னு. அதாவது களத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஆளும் கட்சியை தான் நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கிறோம், அதிகாரம் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேசுவதற்கு இல்லை. அதனால் எங்களுடைய எதிரி யார் என்போது எதிரியைத்தான் நாங்கள் வந்து குறிவைக்க முடியுமே ஒழிய எதிரிகளாக கருதாதவர்களை பற்றி நாங்கள் பேச முடியாது. ஆனால் இப்போ தேர்தல் களம் வந்துருச்சு அப்படின்னா அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, 8% இப்போ வாங்கியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்குது, இப்போ பிரதான கட்சிகள் பாஜக இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ போட்டிகள் நிறைந்த ஒரு களமாக தானே இருக்கும். அப்போ எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான். அதாவது நடப்பது சட்டமன்ற தேர்தல். தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு மாநில கட்சி.
எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது. இப்போ அந்த ஆட்சியில் இருப்பது திமுக. அப்போ அவர்கள் வந்து ஏன் வெறுமனையாக ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் அவர்கள் எதிர்க்கலை. எங்களுடைய மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் முதல் கொள்கையே ஜனநாயகம் என்பது. மக்களாட்சி தத்துவத்தை நாம் வந்து காப்பாற்ற வேண்டும், சமத்துவத்தை நாம் பின்பற்ற வேண்டும், சமூக நீதியை பின்பற்ற வேண்டும், இப்படின்னு பல மாநில சுயாட்சியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு கொள்கையாக வரும் பொழுது திமுக முன்வைக்கக்கூடியது மக்களாட்சி தத்துவத்திற்கு மாற்றான ஒரு அமைப்பு. அது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்ற ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் வந்து அப்படியே ஸ்டாலின் இன்றைக்கு உதயநிதின்னு சொல்லி இளம் பெரியார்னு ஒரு பட்டமெல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து இளவரசர் பட்டத்திலிருந்து நாளைக்கு மன்னர் பட்டம் சூட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர்களை எதிர்த்து அவர்களை வீழ்த்தி இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை இங்கே அவர்களுமே வந்து பல வழிகளிலும் இங்கே தமிழ்நாட்டில் கால் பதிக்க முயற்சி தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர் பெரிய ஒரு சக்தியாக இன்னும் வளர்ந்து வரல. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது கூட நம்ம என்ன செய்யலாம், அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்படி களமாறலாம். ஆனால் அவர்களையும் தேவையான இடங்களில் அந்த மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை நம்ம பாஜகவுக்கு எதிராக தான் வச்சுருக்கோம். ஏன்னா மதத்தின் பெயரால் மனித உணர்வுகளை தூண்டி மக்களுடைய பிளவுவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் சொல்லுவார். அதே மாதிரி நீங்கள் அதிமுக என்பது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தோழமை சக்திகளாகத்தான் பார்த்தோம். ஏன்னா திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துவது என்பது தான் அதிமுகவுடைய வேலை. அப்படி தான் எம்ஜிஆர் தொடங்கினார். ஒரு உண்மையான அதிமுக தொண்டனுக்கு திமுகவை வீழ்த்துவது என்பது தான் லட்சியம். அந்த லட்சியத்தில் தான் இன்றைக்கி செங்கோட்டையன் ஐயா எங்களோட கிளம்பியிருக்கார். ஆனால் சிலர் தவறுதலாக அதிமுக நேராக போய் திமுகவில் சேர்றாங்கிறது அவங்களுடைய சுய லாபத்துக்காக சேர்றாங்க, அவங்கள பேச வேண்டாமே. ஆனால் அதிமுக ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் வரும்னு சொல்லும் பொழுது அந்த நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. எடப்பாடியாரை முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கலை. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். எங்கள் தலைமையில் தான் கூட்டணிக்கு எங்களோடு வருவர்களை தலைவர் வந்து கனிவோடு பரிசீலிப்பார். ஆட்சி வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பார். கூட்டணியை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு தான் இருக்கிறது. அதே போல் தேர்தல் வாக்குறுதிகளை முடிவு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் தலைவருக்கு தான் இருக்குது. என்னென்ன பரப்புரை செய்யணுங்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. இப்படி எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில் நாங்கள் கொடுத்துக்கிறோம். அவர் காட்டிய வழியில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்கின்ற ஒரு லட்சியத்தோடு நாங்கள் போகின்ற பொழுது அது அதிமுக தான் சரி, நாம் தமிழர் தான் சரி, நாங்கள் அவர்களை போட்டியாக நினைக்கவில்லை. ஏன்னா இன்னொன்று அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணல. அவர்கள் அரசியல் ரீதியாக ஏதாவது வார்த்தைகள் தவறாக விட்டுருக்கலாம், இல்லை அவருடைய கொள்கையில் முரண்பாடு இருக்கலாம். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன்னா அதெல்லாம் நேரடியாக மக்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தும் பொழுது அவர்கள் நாம் கேள்வி கேட்கணும். அடுத்து விஜய் அவர்கள் பேசுனது என்னன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட் பற்றி பேசியிருந்தாரு. அதாவது இப்போ அரசு பள்ளிகள் வந்து நிறைய மூடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில், ஆனால் தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்திருக்கு அப்படின்னு விழாலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேச்சை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் வந்து பள்ளியிலிருந்து இடைநிற்றல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கொரோனா காலகட்டத்தில் 2வது அலையின் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்றிய அரசு வந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் ஆலோசனை கூட்டம் நடத்தணும், புதிய தேசிய கல்வி தொடர்பாக எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைச்சிருந்த போது, இங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இல்லை இது வந்து குலக்கல்வியை திணிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நாங்கள் இதில் கலந்துக்கலன்னு புறக்கணிச்சிட்டாரு. ஆனால் ரங்கசாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, புதிய தேசிய கல்வி கூட்டணியில் இருக்காரு, அதை வந்து செயலாக்கம் பண்ணிட்டாரு. இப்போ இதன் காரணமாக தான் 2023 2024 இந்த கல்வியாண்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் வந்து இடைநிற்றல் செய்திருக்காங்க. இதையே வந்து விஜய் அவர்கள் அங்கே பேசுறாங்க. புதுச்சேரியினுடைய அரசியல் தன்மை என்பது வேறு. அது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது ஒரு மாநில அந்தஸ்து வேணும்னு தான் எங்கள் தலைவரே அன்றைக்கே சொன்னார். அது இன்றைக்கும் வந்து ஒரு 4 மாவட்டமாக ஒரு 30 சட்டமன்ற தொகுதியோட துணைநிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துடைய நேரடி அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்போ அந்த விஷயத்தை நம்ம அன்னைக்கு அங்கே போகும்போது எதெல்லாம் வந்து தேவையான விஷயமோ அதை மட்டும் பேச. அதான் சொல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் பேசுவதற்கு நமக்கு வந்து அப்படி பேசிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து மணிக்கணக்காக பேச முடியும். குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் இது வந்து தேவையில்லாத விஷயமா? பாண்டிச்சேரியை பொறுத்தவரை நம்ம ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு ஆரம்பம் தான். இன்னும் தொடர்ச்சியாக மீண்டும் அங்கே பயணம் மேற்கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையை பற்றி பேசுவோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் பேசினாலும் ஈரோடு பகுதி மட்டும் இல்லை. வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களை வந்து தொடாம தானே பேசியிருக்கிறாரு. நல்ல ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்படி சொல்லலை. அன்னைக்கு நடக்கக்கூடிய தலைவர் பேசிய பேச்சுக்களினுடைய வார்த்தைகளை நிறைய பேர் அவர்களுக்கு சாதகமாக அதை திருத்திக்கிறாங்க. அன்னைக்கு வந்து எந்த இடத்துலையும் அந்த ரங்கசாமி முதல்வர் ஐயாவுடைய பெயரையோ அந்த கூட்டணியவோ அல்லது அவருடைய என்ஆர் காங்கிரஸையோ அவர்கள் நல்ல ஆட்சி
பண்ணுறாங்கங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டை தலைவர் கொடுக்கல. அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஒத்துழைப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய காவல்துறையுடைய தோல்வி, உளவுத்துறையுடைய தோல்வி தான் கரூர் நெரிசல், அந்த விபத்து. ஆனால் அது மாதிரி இல்லை. ஆனாலும் கூட அங்கே எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தது எங்களுடைய பொறுப்பாளர்கள் உணர்வார்கள். அதனால அரசு விமர்சிக்கல அப்படின்னா அங்கே அரசு என்பது வந்து அதான் சொல்ல அதிகாரம் இல்லாத ஒரு அரசு. அந்த முதல்வர் என்பது வந்து இங்கே எப்படி கவர்னரோ அங்கே அப்படி தான் முதல்வர். அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து பேசி முடிச்சுட்டு வந்துட்டார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு வந்து இந்தியாவினுடைய மக்களாட்சி தத்துவத்திலேயே வந்து ஒரு முக்கியமான காரணியாக ஒரு பல்வேறு பரிசோதனை முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் தேசிய சராசரியை விட அதிகமான அளவிற்கு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு படிப்பை போகிறவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். இது வளர்ந்த நாடுகளான ஜெர்மனுக்கெல்லாம் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அது போதாது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே கல்லூரி படிப்புக்கு போகணுமோ எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. அதுதான் நீங்கள் சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன கொரோனா காலகட்டங்களில் அரசு பள்ளிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கிரேஸ் வந்து அப்போ ஏற்பட்டது. நிறைய பேர் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளியை நோக்கி வந்தாங்க. அது அந்த 21, 22 அந்த காலகட்டங்களில். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம கிடைக்கிற புள்ளி விவரங்கள் படி பல்வேறு மாவட்டங்களில் அரசு ஆரம்ப பள்ளி இரு ஆசிரியர் பள்ளியாக இருந்து ஒரு ஆசிரியர் பள்ளியாக இருந்து இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு நூலகங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. அப்போ இந்த அரசாங்கம் நீங்கள் சொன்ன அந்த சோகால்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் துணை முதலமைச்சருடைய நண்பராகவும் அவர் ரசிகர் மன்ற தலைவராகவும் தான் இருக்கிறாரே ஒழிய அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்பவம் நேற்று நடந்த சம்பவம் நடந்திருக்காதே. அந்த பள்ளி சுற்றுச்சுவரை வந்து திரும்ப திரும்ப அது சரியில்லை, அதை கெட்டுங்கன்னு உள்ளூர் பொதுமக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்லியும் கூட அந்த மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையுடைய தோல்வியாக தான் அதை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமல்ல, நாம் சொல்வது எல்லா துறைகளிலுமே அவர்களுடைய நிர்வாக குறைபாடு, சீர்கேடு, தோல்வி இருக்கிறது. நான் இன்னும் கூடுதலாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 2019 அன்றைக்கு எடப்பாடியார் அரசாங்கத்தில் வந்து அரசு கல்லூரிகளுக்கு நிரந்தரமாக பேராசிரியர்களை வந்து நியமிப்பதற்கான ஒரு விளம்பரம் வந்தது. அதுக்காக எல்லாருமே பேராசிரியர் கனவோடு இருந்தவங்க எல்லாம் விண்ணப்பிச்சாங்க. அப்படியே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிஞ்சு கடைசியில் ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. அதற்காக அவர்கள் வந்து விண்ணப்பித்து அனுபவ சான்றிதழ்லாம் வாங்கி எல்லாம் முடித்தாங்க. கடைசியில் நிறைய பேர் பணம்லாம் கொடுத்து வச்சாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட, அன்றைக்கி இருக்கக்கூடிய எம்பிகிட்ட, எம்எல்ஏட்ட, ஏன்னா எப்படியாவது வாழ்க்கையில் பேராசிரியர் ஆயிரும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி அதோட அந்த விளம்பரம் அறிவிப்பு என்பது அறிவிப்பாகவே இருந்து விட்டது. ஆட்சி முடிஞ்சிருச்சு. 21 திமுக ஆட்சிக்கு வருது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கி தான் கோவி செலியன் இருக்கிற. இதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக எப்போவுமே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஐயா பேராசிரியர் பொன்முடி அவர்கள். இப்போ தான் மறுபடி 4 வருஷம் கழித்து 4.5 வருஷத்தில் அரசு கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டாரு முதல் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லிட்டாரு, என்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் நிதியமைச்சர் ஆகும்போது எந்த பணி நியமனம் பண்ணுவதற்கும் புதிதாக நியமனங்கள் செய்வதற்கு பணம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஆட்சி முடியும் போது இன்னும் 3 மாத காலம் இருக்கும் பொழுது இப்போ எதுக்கு அந்த அறிவிப்பு? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு துறையிலும் தோல்வி நடக்குது. எந்த துறையிலையும் பணம் இல்லை. இன்னும் கூடுதல் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நீங்கள் கல்வியை பற்றி பேசுனதா சொல்கிறேன். நான் ஒரு பேராசிரியராக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்கள் ஒரே ஒரு திருவாரூரில் மட்டும்தான் மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது. தனியார் பல்கலைக்கழகங்களை விட்டுருங்க. மாநில பல்கலைக்கழகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு சம்பளம் போடக்கூட இங்கே பணம் இல்லை. கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அவருடைய நிரந்தர வைப்புத் தொகையை அதை வந்து அதுலேருந்து வட்டி எடுத்து தான் வந்து அவங்க நிர்வாகம் பண்ணணும். ஆனால் அந்த ஃபண்டையே உடச்சி இன்றைக்கி சம்பளம் போடுறாங்க. அப்படின்னா உயர்கல்வியில் தமிழ்நாடு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமல்ல, பல்கலைக்கழக கல்லூரிகள், அதே மாதிரி அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சம்பளமே இல்லை. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு பணி நியமனம் பண்ணலை. இந்த திமுகவினுடைய தொடர் தோல்விகளை நான் இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன், துறை வாரியான தோல்விகள். இது எங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் சுட்டிக்காட்டக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் வந்து பதிவு செய்ய. திமுக துறை வாரியாக தோல்வியடைந்து வருகிறது, தோல்வியடைந்து விட்டது. எந்த செக்டாரை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஊழல் மலிந்து போயிருக்குது. நிதி இல்லை, கூடுதலாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. மிக குறிப்பாக டாஸ்மாகின் பக்க விளைவாக சிறார் குற்றவாளிகள் அதிகரிச்சிருக்கிறாங்க. சாலை விபத்துகள் அதிகமாக இருக்குது. நிறைய எஃப்ஐஆர் வந்து இந்தியாவில் அதிகமாக பதியக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குன்னா இவ்வளவு தோல்விகளையும் மறைத்து கொண்டு ஒரு விளம்பர மாடல். அதனால தான் இன்றைக்கி சொன்னார் தீய சக்தி திமுக அப்படின்னு எங்கள் தலைவர் பகிரங்கமாக. இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லை. அது ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் தலைவர் சொன்ன வேண்டிய
அவசியம் என்னன்னா அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு அகற்றப்பட வேண்டிய ஆட்சியாக திமுக இருக்கிறது. அதை எதிர்த்து தான் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் ஆளும் திமுக வந்து விமர்சிக்கணும், அதுதான் வந்து ஆளும் கட்சியாக திமுக இருக்குது, அதனால நாங்கள் அதை தான் விமர்சிப்போம், ஊழல் நிறைந்த ஒரு அரசாக தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் சொல்கிறேன், ஆளும் கட்சியாக கூட்டணியில் இருக்கிறது என்டிஏ கூட்டணி தான். இப்போ பாஜகவும் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தான் இருக்கு. அப்போ ஏன் என்ஆர் காங்கிரஸ் தொடாமல் பாஜக கூட எனக்கு தெரிஞ்ச பெயர் பாஜக அப்படின்னு குறிப்பிடல, ஒன்றிய அரசு தான் குறிப்பிடல. சொல்லிடுறேன், இங்கே ஊழல் நிறைந்த ஆட்சி தான் இங்கே இருக்குன்னு சொல்றீங்க. அங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லையா? ஏன்னா சமீபத்துல காரைக்கால் துறைமுகம் அதானி நிறுவனத்துக்கு வந்து கைமாறிய விவகாரத்துல கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகள்ல என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில 3000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விவகாரம் வந்தது. இதெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் பேசியிருக்கலாமே. இல்ல, அதாவது என்னன்னா, நம் திரும்பவும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக முதல்ல அகற்றணும். முதல்ல பக்கத்தில் இருக்கிற எதிரி. ஒரே நேரத்தில் அங்கேயும் திமுக வந்து அதனால தான் சொல்லிப்பார், திமுக வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் அதிகாரம் பெறக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் புதுச்சேரியில் போய் திமுக விமர்சனம் செஞ்சார் அப்படின்னா, திமுகவை நம்பாதீங்க, திமுக வந்து விமர்சனம் பண்ணது காரணம் அவர்கள் அங்கேயும் அங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அது ரொம்ப பிரபலமான ஒருத்தர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறார். அது வேற விஷயம். 2 எதிரிகள் இருக்கிறாங்க. 2 எதிரிகள் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்கிறோம். இங்கே ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது வந்து பாஜகவை தான். அது எங்கள் தலைவர் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார், ஏன் பாஜகன்னு சொல்கிறதுக்கு பயம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பாஜகன்னு சொல்லியிருப்பார். பாஜகங்கிற பேர் சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பாஜக உள்ள பூந்துரும்னு சொல்லி சிறுபான்மை மதத்தினுடைய வாக்குகளை பெற்று அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக மாதிரி நாங்கள் கபட வேடம் போடலை. ஏன்னா இந்த மண்ணில் பாஜக வளர்த்து விட்டதே அவங்க தான். 99 2001 தேர்தலில் 2 எதிரிகள், ஒன்று அரசியல் எதிரி, மற்றொன்று வந்து கொள்கை எதிரி. யார் இம்மீடியட்டாக இருக்கிறாங்க, யார் முதல்ல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ முதல்ல வந்து இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டிய அவசியத்திற்குள் இருக்கிறார்கள். இவர்களை விட்டால் இன்னும் வந்து அடுத்தடுத்த நிரந்தரமாக இங்கே இருப்பதற்கான வேலைகளை செஞ்சுருவாங்க. அப்போ இவர்களை முதலில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இவர்களை வீழ்த்துவதற்கான பலம் நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒன்றிய அளவில் இந்திய அளவில் ஒரே மதம் ஒரே மொழி அந்த மாதிரி ஒரு மத சித்தாந்தத்தில் போகக்கூடிய பாஜகவை வந்து அவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கும் பொழுது தேசிய அளவில் பல்வேறு மாநில கட்சிகளோடு இணைந்து நாங்கள் அதற்கு அஜெண்டா வைத்திருக்கிறோம். அது அந்த தேர்தல் வருகின்ற பொழுது, ஏன்னா நாங்கள் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் ஈடுபடலை. என் கட்சி ஆரம்பிக்கும்போது எங்கள் தலைவர் என்ன சொன்னார், 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. இடையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தல்களோ நாம் கவனம் செலுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் 2026 அப்புறம் 29 நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுன்னா நிச்சயமாக அப்பொழுது பாஜக ஒன்றிய அரசில் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வோம். ஆனால் முதல்ல இப்போ வரக்கூடிய முதல் எதிரியை நம்ம சமாளிப்போம். ஒரு 2 முயலுக்கு குறிவைத்தால் ஒரு முயலையும் நம்ம அடிக்க முடியாது. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட், அவங்கள வீழ்த்துறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க முடியுமோ இறங்குறோம். ஆனால் எந்த இடத்திலும் தலைவரையோ அந்த திமுக பொறுப்பாளர்களையோ தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது, தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்யக்கூடாது. இன்னைக்கு கூட அந்த தீய சக்திங்கிற விமர்சனத்தை சொல்லும்போது கூட புரட்சித் தலைவரும் சொன்ன வார்த்தைன்னு சொல்லி தான் சொன்னார். அதனால் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது நாகரிகமாக தெளிவாக ஒரு இலக்கோடு ஒரு குறிக்கோளோடு, அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு சாதி மதம் இனம் பாலினம் பிறந்த இடம் பொருளாதாரம் இந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் அவருடைய தனி மனித சமூக பொருளாதார அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்தை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய செய்தி. சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.